ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் உறுதியாக நடக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங்குள்ளே போகலாம் அண்ட் தென் பிக்கப் ஆயில் போகலாம். ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பிகினிங்கில் வி கோயிங் டு சி சம் கிறிஸ்டல் மெசேஜஸ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்ப்போம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த டைமில் வந்துட்டு உங்களை பற்றி ஒரு சில பேர் வந்துட்டு மறைமுகமாக ஒரு சில எண்ணங்களை மறைச்சி வச்சுருக்காங்க. அதாவது மூஞ்சிக்கு நேராக வந்துட்டு இருக்கிற அந்த சிரிப்பாக இருக்கட்டும், பாராட்டாக இருக்கட்டும், ஒரு நல்லது நினைக்கிறேன், நல்லது சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கு நீ இப்படி இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறதாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஒரு பொய். நீ நல்லா இருக்கிற சரி, ஆனால் என்ன கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப பெட்டராக இருக்கிறியே, நல்லா இரு, ஆனால் ஒன்று எனக்கு ஈக்குவலாக இரு, இல்லை என்னோட கொஞ்சம் கீழே இரு. நீ அதிகமாக நல்லா இருக்கிறது என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னால் வந்துட்டு உன் மேலே அதிகாரத்தை செலுத்த முடியல. ஸோ என்னால் வந்துட்டு அந்த ஒரு உன்னோட அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நம்பிக்கை, அதை உடைக்க முடியல. ஏன்னா இப்போ என்கிட்ட பவர் கம்மியாக இருக்கு, எனக்கு வெறுப்பு இருக்கு உன் மேலே. நீ லைஃப்பில் நல்லபடியாக முன்னுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, அதில் ஒரு வெறுப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணங்களை வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வெளியாலெல்லாம் இல்லைங்க, ரொம்ப வெறி நெருங்கினவங்க. உங்களோட கூட பிறந்த சிப்ளிங்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சைடில் இருந்தோ கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரலாம். சரியா? ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பீரியட் தான், பட் இருந்தாலும் சரி நீங்க யார் உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிறாங்கிறது தெரியறதுக்கான ஒரு டைம் பீரியட். சரி, இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஒரு மாசம் எடுத்துக்கலாம், இல்லை அடுத்த மாசம் கூட, அடுத்த மாசம் மே விட இந்த ஏப்ரல், ஓகே மே கூட வச்சுக்கோங்களேன், இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாசம் வந்துட்டு யார் என்னெல்லாம் நினைக்கிறாங்க, ஒருத்தவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்க மனசுல வச்சிருக்கிற அந்த வன்மங்கள் எல்லாம் வெளியில வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹர்ட் ஆகும், கண்டிப்பாக உங்க மனசு கஷ்டப்படும். பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இந்த டைம்ல உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? உங்களோட மிகப்பெரிய பலவீனம் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு பலம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிற நீங்களே தான் பலவீனம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமே வந்துட்டு இருக்கு. உங்களோட வீக்னஸ் அது இந்த டைம்ல உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பி ரெடி டு ஃபேஸ். ஓகேங்களா? நீங்க அதை ரெடியா ஃபேஸ் பண்ண இருங்க. ஓகே, ஸோ நம்ம பர்சனல் பிக்கப் ஆயில வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இடையில கிறிஸ்டல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்கலாம், இல்லை பார்ப்போம். ஸோ 3 பைல் நான் கொடுக்குறேன். This in the green color candle, the yellow color ball, okay, so in the blue color marker. சரிங்களா? ஸோ இந்த 3 பைல்ல வந்துட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ரைட், ஸோ பார்ப்போம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் லேட் ஆகும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ரீடிங் குள்ளர் போகலாம். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, என்ன ஒரு மெசேஜ், இன்னொரு விஷயம் உங்கள் லைஃப்ல திஸ் டைம் நடக்க இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜியாக இருக்கு. ஸோ என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பைல் நம்பர் 1, என்ன ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ இட்ஸ் a strong message. இந்த டைம் ஃபேஸ் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம்.
ஆனா ஒரு சேலஞ்சஸோட தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ். லைட்டா இப்ப நீங்க ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சத்துல இருக்கலாம், ஒரு கிளாரிட்டியோட போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்ப கொஞ்சம் இருட்டுக்கு வந்துட்டு அந்த வெளிச்சத்துக்கு வர போறீங்க. ஆனா இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. ஸோ இவ்வளவு நாட்கள் வந்துட்டு உங்க கண்ணை வந்து மறைச்சிருக்கிறாங்க ஒரு சில பேர். நீங்க யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை, ராங்கு, இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இல்லைன்னு உங்க லைஃப்ல பிரிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே தப்புங்கிற மாதிரி தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களோட அந்த நீங்க செப்பரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சில உறவுகள் எல்லாமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரும். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆன ஒரு மெசேஜ் தான் இந்த டைம்ல வந்திருக்கு. பட் டோன்ட் வரி, இந்த ஃபேஸ் இந்த ஒரு சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு இதுக்குள்ளார நீங்க போறீங்க. இது வரைக்கும் பைல் நம்பர் 1 ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன வேலைனாலுமே தனியா போய் செய்ய முடியாம இருந்த நீங்க இனி தனியா போய் செய்வீங்க, போல்டா பேசுவீங்க, புது உறவுகளோட கனெக்ட் ஆவீங்க. அந்த உறவுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாலியா நீங்க பேசுறதுக்கும் ஒரு மதர்லி ஃபீலிங் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ திஸ் டைம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வருது. ஆனா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஒரு ஹார்ட் ஃபேஸ் தாண்டி அது கிடைக்கும். அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு இருட்டு ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறம் வெளிச்சத்துக்குள்ளார வர போறீங்க. கொஞ்சம் ஷார்ட் பீரியட், இந்த ஒரு 2 months வச்சுக்கோங்க. இந்த 2 months கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். சரியா? ஸோ பைல் நம்பர் 1 ஃபைனலி உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வருது இந்த டைம்ல. ஓகே? அண்ட் வந்து லைஃப்ல தனியா ஃபேஸ் பண்ண பயம் இருந்தவங்களுக்கு அந்த பயம் விலகுதுங்க. இந்த டைம் உங்களுக்கு வந்து டிவைன் கரெக்டான ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, நான் வந்து என்னால் எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்க ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். உங்க ஹெல்த்தே உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான எனர்ஜி தெரியுதுங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நம்பிக்கையோட இருக்கும். ஆனா கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபேஸ்ல உங்களுக்கு கோபங்களுமே ஈக்குவலா வரும். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், யாருமே தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டாலரேட் பண்ண விஷயங்கள் எல்லாம் போய் பயம் போகி நீங்க இல்லைன்னா என்ன, எனக்கு வந்துட்டு வெளியில பீப்புள் இருக்காங்க கிடைப்பாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு கிடைக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஸோ ஃபைனலி இவ்வளோ நாட்கள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அடிமையாக கூட இருந்திருப்பீங்க உங்களோட எதிர்கால பாதுகாப்புக்காக. அது எல்லாம் வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உங்களோட எண்ணங்களை செக் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி யோசிக்கிறீங்கிறத பாருங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் பண்ண என்னைக்கோ பண்ண மேனிஃபெஸ்டேஷன், என்னைக்கோ பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னைக்கோ செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு நடக்க இருக்கு. ரைட்? ஸோ ஒரு சந்தோஷம், ஒரு அபிண்டன்ஸ், அது எந்த வழியில வரும்? ஓகே, சந்தோஷம் வருது, அபிண்டன்ஸ் வருது, அது எந்த வழியில வருது? நீங்க எடுக்கிற முடிவுகள்ல வரும். முக்கியமாக உங்களோட மைண்ட் செட்ல இருந்து வரும். ஐயோ இவங்க பேசாம போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், இவங்க பேசலன்னா என் லைஃப் என்ன ஆகிறது, இந்த பயம் இருக்கா பைல் நம்பர் 1க்கு, அது விலகும். பேசுனா பேசு, பேசலன்னா போயிட்டே இரு. அந்த எனர்ஜி, அந்த தாட் ரொம்ப அதிகமாகவே வரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணும். ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. பைல் நம்பர் 1க்கு உங்களோட லைஃப்ல சக்சஸ்க்கு, ஜாய்ஃபுல்னஸ், சந்தோஷம், நினைச்சதை அடையணும் அப்படின்னா அது எல்லாமே உங்க மைண்ட்ல தான் இருக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மற்ற பீப்புள் கிட்டயோ உங்க ஹார்ட், உங்க எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மைண்டு, உங்க தாட்ஸ் மட்டும்தான். அது கரெக்டா பாசிட்டிவா இருந்துருச்சு அப்படின்னா யாருமே தேவையில்லைங்க. உங்களுக்கு நீங்களே போதும். உங்களை டிபெண்ட் பண்ணி தான் மற்றவங்க இருக்கணும். ஸோ அந்த ஃபேஸுக்குள்ள தான் வரீங்க. ஓகேவா? ஸோ அலர்ட்டா இருக்கிறதும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் நான் முன்னாடி வந்துட்டு சொன்னேன், ஒரு சில இருட்டான ஃபேஸை தாண்டி தான் வெளிச்சத்துக்கு போவீங்க. நீங்க யாரெல்லாம் உயிருக்கு உயிர் இவங்கெல்லாம் என் லைஃப்ல இருப்பாங்க, அவங்களுக்காக நான் எதிர்காலத்துல நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க தலை குனியக்கூடாது அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஒரு காயத்தை கொடுக்க போறாங்க. அது அவங்க லவ்டு ஒன்னா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ இவங்க நாளை பின்ன யாருக்கிட்டையும் வந்து தலை குனியக்கூடாது, அதுக்காக நான் போராடுவேன், என் லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொன்ன
சொன்ன நபர் தான் இந்த காயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே வந்துட்டு வருது. ஸோ கொஞ்சம் அதை ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். பட் அக்செப்டன்ஸ் தான் ஒரு பவர்ஃபுல் கீ உங்களுக்கு, சரிங்களா? இதுதான் ஒரு விஷயம், இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த டைம்ல. ஓகே, யாரையும் மாத்துறது அப்படிங்கிறது உங்களோட கையில கிடையாது. ஓகேங்களா? இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரத்துக்கு டிவைன் உங்களுக்கு 100% எஸ் அப்படிங்கறத சொல்றாங்க, ரைட்? ஸோ இந்த சேஞ்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்தில் எடுத்துக்கிற கஷ்டமா தான் இருக்கும். அது இப்போ நான் சொல்லிடுறேன், ஈஸியாலாம் இருக்க போறது இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் டாலரன்ஸ் முக்கியம். ஓகே, வாட் எல்ஸ்? So this is the time for new chapter, new opportunities சொல்லலாம். ஓகே, இவ்வளோ வந்திருக்கு, இதில் எடுக்கட்டா? ஓகே, எடுப்போம். சரி, இந்த கீ தான் வந்துருச்சு. ஓகே, உங்கள் லைஃப்பில் அந்த நியூ டோர், நியூ சாப்டர் சொன்னேன்ல, அது திறக்கிறதுக்கான ஒரு சாவி. திஸ் இஸ் த டோர் ஓப்பனிங் மொமெண்ட். பைல் நம்பர் 1 நான் சொல்லலை, உங்களுக்கு வந்த மெசேஜே பாருங்க. கீ, பியூட்டிஃபுல் கீ. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு புது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம். அண்ட் பியூட்டிஃபுல்லான எனர்ஜிங்க. இட்ஸ் வெரி குட் எனர்ஜி. காட் திஸ் யூனிகார்ன் எனர்ஜி. ஆனால் இது வந்து ரொம்ப பர்மனெண்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய இந்த டைம் ஃபேஸ் ரொம்ப ஷார்ட் தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதம் இருக்கலாம், இல்லை இந்த ஒரு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதத்தோடய அது முடிஞ்சிடும் இந்த ஃபேஸ் வந்துட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே வராது அது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அமைதியா இருங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு ஏப்ரல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. எல்லாத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு ட்ரிகர்லாம் ஆயிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி குட் ஃபார் இந்த கீயே உங்களுக்கு அழகா சொல்லிடும். இட்ஸ் டோர் ஓப்பனிங் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வெல்கமிங் மெசேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டோன்ட் வரி, மற்றதெல்லாம் பற்றி யோசிக்காம பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் அண்ட் கிராட்டிடியூட வந்துட்டு நிப்பாட்டாதீங்க. ஓகே, ஸோ என் வாழ்க்கை மாறணுமேன்னு கேட்ட உங்களுக்கு இந்த மாற்றம் வந்துட்டு உங்களை தானா தேடி வருது. ஆனால் ஈஸியாக வர போறது இல்லை, கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் தேவையான கஷ்டம் தான் இது அப்படிங்கறதையும் டிவைன் சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கிராட்டிடியூட் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணுங்க. இல்ல பிரபஞ்சத்துக்கு இன்னொரு விஷயம் நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் எல்லோ கலர் பால் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 பார்த்துடலாம். இன்னொரு மெசேஜ் நடக்க இருக்கு. pile number 2. Okay, I'll take this. Do something to change your energy. Dance with life. Wow. Soul family. It's a beautiful, beautiful bonding. Beautiful energy. So, உங்களுக்கான persons invite பண்ண time வந்துருச்சோ? Okay. Don't stress pa. அதுதான் வர மெசேஜ். Pile number 2. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு இப்போ உட்காந்து விட்டு ஒரு விஷயம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இதுதான்டா நடக்க போகுது, அதெல்லாம் ஒரு பயந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாம போகுது. Strength. What else? Past life. Okay, see, this is a thing. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Your past has shaped who you are today, but it doesn't define you. Absolutely. அவங்க அப்படி சொல்லிட்டாங்கப்பா. இந்த விஷயம் வந்துட்டு பாஸ்ட்ல இந்த ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அட போன வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படியெல்லாம் நடந்துருச்சு, என்னை வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த இடம் ரொம்ப கஷ்டமா போச்சு. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அதெல்லாம் போட்டு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 3-4 வருஷமே வச்சுக்கலாமே, அப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு பயந்துட்டு அன்னைக்கு நான் வந்து ரொம்ப இதானேன், எல்லாரும் என்னை பத்தி எப்படி நினைப்பாங்க, இப்படி நடந்துருச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் அந்த பாஸ்ட்ல நீங்க லேர்ன் பண்ண அந்த லெசன்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆனாலுமே உங்களுக்குள்ளார அந்த ஒரு இப்போ இந்த ஒரு கதவு இருக்குது, திறந்தாலும் இந்த இடம் ஒரு டார்க்காக தானே இருக்கு. பிகாஸ் நீங்க உங்க லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு நகர்றீங்க, ஃபேஸ் மாறிட்டே தான் வரீங்க. ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே இந்த பாஸ்ட்ல இருந்த இந்த டார்க்னஸ் மட்டும் விலக மாட்டேங்குது உங்களை விட்டு.
சரியா? அதாவது உங்க வாழ்க்கையில புது வாய்ப்புகள் வருது, நீங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் இதனோட தாக்கம்ங்கிறது உங்களை விட்டு போவே மாட்டேங்குது. ஸோ இந்த பாஸ்ட் மெமரிஸ்ல அதிகமா வந்துட்டு கனெக்ட் ஆயிட்டீங்க. ஓகே, பட் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றேங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டைம் ஃபேஸ்லயும் மாறிக்கிட்டே இருக்கீங்க, க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓகே, ஆனா அந்த வளர்ச்சிக்கு அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் காரணம். மேபி உங்களை ஒரு சில பேர் அவமானப்படுத்தி இருக்கலாம், இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப எம்பாரசிங்கா இருந்திருக்கும், அழுக வச்சிருக்கலாம். அது எல்லாமே ஒரு வருத்தங்கள், ஒரு கோவங்களாக மாறி ஒரு வெறித்தனமான ஒரு மாற்றங்களோட வந்துட்டு இருக்கீங்க. 100% பைல் நம்பர் 2 மாறிட்டீங்களான்னா அந்த மாற்றத்துல கிட்டத்தட்ட பாதி தாண்டிட்டீங்க. ஆனாலும் அந்த பாஸ்ட் மெமரிஸ் மட்டும்தான் ஒரு வீக்னஸா இருக்கு, அது மட்டும்தான் மாறாம இருக்கு. அது இந்த டைம்ல மாத்த போறீங்க, மாத்தணும். Okay, so you got this beautiful strength. You are stronger than you realize. நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். உங்களோட பாதையில அத்தனையுமே வந்துட்டு நீங்க கடந்து வந்த அந்த பாதையில நீங்க மட்டும்தான் தனியா டிராவல் ஆயிருக்கீங்க. ஃபியூச்சர்லயும் அப்படிதான். இனி போற ஃபியூச்சர்லயுமே நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியும் இருக்க போறது கிடையாது, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் பீப்புள் இருக்க போறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் ஷோர். ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி வந்துட்டு ஏன் இந்த ஒரு மெசேஜ் இப்போ வருது பைல் நம்பர் 2க்கு? பிகாஸ் வந்துட்டு இந்த லைஃப்ல வந்து அடுத்தடுத்த ஃபேஸ் போற நீங்க ஒரு மாற்றமே இல்லையேங்கிற ஒரு குறைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். இதுதான் பிரச்சனை. உங்க லைஃப் மாறிடுச்சு ஆக்சுவலி, ஆனா அந்த பாஸ்ட் மெமரிஸும் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தும் நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் த கரேஜ், யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு ஃபயர் மாதிரி எந்த பிரச்சனைகளும் அது ஓவர்டேக் பண்ணிடும். அண்ட் ஸ்லோலி வந்துட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச, ஒரு 4 இடத்துக்கு போக பயப்படுவீங்க, கூச்சப்படுவீங்க. ஆனால் இப்போல்லாம் கேஷுவலாக பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் பழையபடி வந்துட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப பழைய பர்சனாக இருந்த வரைக்கும் ஜாலியான ஒரு கேரக்டர், நிறைய டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், நிறைய பாட்டு பாடுறது பிடிக்கும், லைஃபோட ஃப்ளோலே போயிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டீங்க, ஜாலியாக வந்துட்டு லைஃப்பை ஹேண்டில் பண்ணுங்க. அந்த ஒரு விஷயம் திரும்ப வருது. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த மந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். டெஃபினெட்லி வரக்கூடிய மந்த்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்கன்னா நீங்க பதிலுக்கு பண்ணு ஐ டோன்ட் கேர், எவ்வளோ கத்துறியோ கத்து, சத்தம் போடணுமா போட்டுக்கோ, உனக்கு தான் வந்துட்டு பிரச்சனை, உனக்கு தான் எனர்ஜி ட்ரைன் ஆகும், எனக்கு கிடையாது. அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடு வரும் பைல் நம்பர் 2. நீங்க கவனிங்க, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதே, அதெல்லாம் வந்து போயிடும், அந்த ஆட்டிடியூடு போயிடும். உங்களுக்கு ஒரு பிடிமானம் வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிடிமானம். மேபி உங்களுக்கு நீங்க சுயமா சம்பாதிக்கிறது, சொந்த காலில் நிக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பர்சன்ஸ் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆகிறது. பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ oh my god, look at this beautiful connection. நீங்க உங்க சோலோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைம், அண்ட் உங்களோட நியூ பியூட்டிஃபுல் பீப்புளை வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ ஃபைனலி த ரியல் ஃப்ரீடம் அப்படின்னு வருது. ரியல் ஃப்ரீடம்னா என்ன பைல் நம்பர் 2க்கு? ரியல் ஃப்ரீடம்னா என்ன? இந்த பழைய இதுல இருந்து வெளியே வர்றீங்க பாத்தீங்களா, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கப்பா இப்படி ஆயிடுச்சு, அதையெல்லாம் மாறப்போகுது. ஸோ ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒன் குட் திங் இந்த டைம்ல நடக்க போகுது, அது எல்லாத்தையும் மாற்றும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ளரே வந்துட்டு நடக்கும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். மோர் ரியலைசேஷன், அந்த பயங்கள் விலகுங்க, நிறைய டிராவல் பண்ண போறீங்க, அது மட்டும் பாருங்க. ஓகே, எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, எடுக்கட்டுமா? ஓகே, எடுப்போம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு நிறைய வந்திருக்கு. ஸோ see you got this பியூட்டிஃபுல்லான ஹார்ட்டின் வந்திருக்கு, லாட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ your ancestors, your soul is finally happy. உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூடு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி உங்களுக்குள்ள இருந்த அந்த எமோஷன்ஸ், அது அந்த குழப்பங்கள் அதெல்லாம் விலகுது. ஓகே, ஸோ வித் டிவைன் பிளெஸிங்ஸ் a beautiful transformation. So look at this strong transformation here. ஒரு ஸ்ட்ராங்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ நீங்க இனிமேல் ரொம்ப செலக்டிவா இருக்க போறீங்க. உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட சாய்ஸஸ், நீங்க வந்துட்டு எடுக்கிற உங்க லைஃப்ல எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள், எவ்ரி திங் வெரி சூஸியாக இருக்க போகுது. அண்ட் திஸ் டைம் பீரியட் வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகே, நிறைய பாசிபிலிட்டிஸுமே வந்து காமிக்குது. ஐ திங்க் பைல் நம்பர் 2 தட்ஸ் இட், இட்ஸ் ஃபைனலி யோர் கால் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கான சாய்ஸஸ் நீங்க எப்படி வந்துட்டு மேக் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க, அவ்வளவுதான்.
ஸோ டிவைன் வந்து மாற்றத்துக்கான ஒரு வழியை கொடுக்குறேன், எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றணுமோ அது உங்கள் கையில். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து மாற்றுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு எதையாவது ஒன்று பண்ணி ப்ராப்ளமில் மாட்டிட்டு டிவைனை குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டே இந்த ஒரு டிவைன் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பாஸ்ட் மெமரிஸ்லேருந்து வெளியே வாங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ்வலி பைல் நம்பர் 2 வெரி குட் டெசிஷன் மேக்கர், நல்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய நபர். ஆனால் உங்களோட பெரிய வீக்னஸ் பாஸ்ட் மெமரிஸ் மட்டும்தான். உங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த்தை நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது தான். இந்த 2 விஷயங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த 2 பியூட்டிஃபுல்லான விஷயங்களை வந்துட்டு உங்களால அனுபவிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சோல் ஃபேமிலி இல்லைன்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வருது பார்ப்போம். பைல் நம்பர் 3, வாட் இஸ் தட் மெசேஜ்? ஸோ எனர்ஜி வைஸ் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம ரீடிங்கில் போய் பார்க்கலாம். ஓகே, இது என்ன மாதிரி ஒரு மெசேஜ் வருதுன்னு. ஓகே, ஆர் யூ பீயிங் ஸ்டப் அப் அண்ட் லீட் அண்ட் Council of Light. Pile number 3. True love. One more. Openness moment. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஐ திங்க் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு இந்த ஷஃபிள் பண்ணுறப்பே வந்தது என்னன்னா, அப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் அப்படியே ஒரு 1-2ன்னு சொல்ல முடியாது, நிறைய இது அப்படியே வந்துட்டு வெளியே போகுது. விச் மீன்ஸ் தட் எய்தர் உங்களோட அந்த பாரங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த பொறுப்புகளாக இருக்கட்டும். உங்களோட பொறுப்புகளில் நிறைய மாற்றங்கள் வருங்க. இல்லாததை எடுத்து போட்டுட்டு செஞ்சீங்கல்ல, நீங்க ஒரு சில பேர் மேல பாசம் காமிச்சீங்க, ஆனா அவங்க காமிக்கிறாங்களோ இல்லையோ நான் பாசம் வச்சுட்டேன், நான் வச்ச பாசத்துக்காக அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க எனக்கு திருப்பி காட்டலனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கீங்க, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க சந்தோஷம் உங்க வாழ்க்கைகளை தொலைச்சிக்கிட்டு அத்தனை வேலை செஞ்சீங்க, பதிலுக்கு ஒன்று கூட கிடைக்கல. பைல் நம்பர் 3க்கு அதோட ரியலைசேஷனே இப்பதான் வரும். இப்போதான் வந்துட்டு சரி நம்ம ரொம்ப ஓவராக தான் வந்துட்டு செஞ்சிட்டோம் போல இருக்குது, நமக்கு நம்மளோட வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கல போல, தேவையில்லாத பாரத்தை நம்ம தலையில எடுத்து போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதே பிரச்சனை ஆகுதேன்ட்டு உட்காந்துருக்கோம், நம்மளோட நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்ததே நம்ம தாங்கிறத இப்போ தெரிய போகுது. ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ட்ரூ லவ். ஒரு விஷயம் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறத நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாட்கள் ஃபேக்கான லவ், தேவையில்லாத லவ் மேலே அட்ராக்ட் ஆகிட்டு இருந்த நீங்கள் இனி உண்மையான ட்ரூ லவ் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் யாரு உங்களுக்கு திருப்பி பாசம் அன்பு காமிக்கிறீங்களோ அந்த உறவுகளோட அதிகமான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபைனலி உங்களுடைய லைஃப் அண்ட் இன்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ்ங்கிறது 100% எதிர்பார்க்கலாம். முக்கியமாக உறவுகள் விஷயத்துல தான் வரும். ஓகேங்களா? எமோஷன்ஸ் உறவுகள் விஷயத்துல வரும். அந்த ஒரு சின்ன ஃபைட்டோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கூட இருக்கலாம், அது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம், ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் அந்த வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஃபார் பைல் நம்பர் 3 ஃபைனலி உங்களுக்கு டிவைன் சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ரியலைசேஷன். இவ்வளவு நாட்கள் ஏதோ ஒரு போற போக்குல இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு மந்தமாவே வந்துட்டு ஒரு யோசனைகள், எது தப்புன்னு தெரியுது ஆனா மாத்த முடியல, இதுக்கு வழி தெரியல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த ஒரு லூப் ஹோல்லே சுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? இந்த டைம் வெளியே வர்றதுக்கான நல்ல சான்சஸ். ஸோ பைல் நம்பர் 3 இட்ஸ் அ வெரி குட் சான்ஸ் அண்ட் வெரி குட் சைன் அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் லைஃப்ல ஒரு புது அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். புது அனுபவங்கள் மோஸ்ட்லி வந்து உறவுகள்ல இது வரைக்கும் நீங்க மட்டும் கொடுத்து திரும்ப ரிசீவ் பண்ணாம இருந்திருப்பீங்கல்ல, இப்ப நீங்க கொடுக்கறத தாண்டி அதிகமான அன்பை ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டைம் இஸ் சேஞ்சிங் அண்ட் இந்த நேரத்துக்காக இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த நேரம் இப்போ வருது. ஒரு பொறாமை, போட்டி, சண்டை எதுவும் இல்லாத ஒரு புனிதமான ஒரு அன்பு, பாசம், கேர் கிடைக்கும். அது யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? ரேண்டம் பீப்புள் கிட்ட இருந்து கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு புது நபர்கிட்ட இருந்து கிடைக்கலாம், இல்லை இவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச நபர்கிட்ட இருந்து கூட கிடைக்கும். ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைச்ச விஷயம் உங்களை நோக்கி வருது. ஓகே, இது ஒரு
லைஃப்ல வந்து ஒரு டோர் ஓப்பனிங்னு சொல்லலாம். ஒரு இப்பதான் வந்து உங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு பிளைண்டான ஒரு தாட்ல இருந்து இப்பதான் வந்துட்டு உங்க ஐ ஓப்பனிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது அது மொமெண்டே இதுதான் ஃபார் பைல் நம்பர் 3. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு see you need more of healing எடுத்துக்கோங்க. ஹீலிங்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, நேச்சர், அண்ட் நிறைய பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அது எல்லாமே இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலி வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா ஒரு மேஜரான முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த முடிவுகள் உங்க லைஃப்பை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ எதை பத்தியும் கிடையாது. நீங்க இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு பிடிச்ச நபரை பத்தி மட்டும்தான். இவ்வளவு நாட்கள் யாருக்காக நீங்க அத்தனையும் பொறுத்துக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அந்த நபர் சம்பந்தமானது தான் இந்த டைம் முடிவு எடுக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் ஒரு ஹெல்ப் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் வந்துட்டு நீங்க இந்த டைம்ல தனியாகவும் இருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ வர மெசேஜஸ்ல வந்துட்டு அழுத்தமான ஒரு மீனிங் அப்படிங்கிறதும் இருக்கு. I'll take some tarot cards. So I told you, relationship things, there is a hope for, there is a healing, yes. பைல் நம்பர் 3 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது இருக்கு. ஒரு சேலஞ்சஸ் எல்லாமே செட்டில் டவுன் ஆகும். பிடிவாதங்கள் தெரியுங்க. அதாவது இந்த டைம்ல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஓகேப்பா இது வரைக்கும் நான் தப்பே பண்ணாம நான் இறங்கி போயிட்டேன், நான் வந்து ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டேன், நான் அவ்வளவு செஞ்சும் என் வேல்யூ புரியல அப்படின்னா இதுக்கு மேல நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி கிடையாது. ஸ்ட்ராங்கான ஒரு பிடிவாதம் தெரியுது. நீ எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கியோ அதே அளவுக்கு நான் இருக்க போறேன். ஸோ பைல் நம்பர் 3, ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு ஒரு பிளேஸ்குள்ள போய் செட்டில் ஆக போறீங்க. ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், இவ்வளோ நாட்கள் பொறுமை அது எண்ட் ஆகுது. இனி பொறுமையை தாண்டி பிடிவாதங்கள் வரும் உங்களுக்கு. உனக்கு எவ்வளவு கோபம் வருதோ எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அதுக்கு மேலே எனக்கு இருக்குன்னு சொல்ல போறீங்க. ஓகே, சாக்ரிஃபைசஸ் டிராமா இதெல்லாம் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ரொம்ப அந்த சொல்லுவாங்களே வள கொலலாம் கிடையாதுங்க. இதுதான் மோஸ்ட்லி பைல் நம்பர் 3க்கு ரிலேஷன்ஷிப்ல வர்ற ஒரு விஷயம் தான், மாற்றம் தான். அஃப்கோர்ஸ் அந்த பர்சன் உங்களை வந்துட்டு வெறுப்பாங்க, டெஃபினெட்லி ஹேட் பண்ணுவாங்க, காசிப் பண்ணுவாங்க, உங்களை திட்டுவாங்க யாருக்கிட்டையாவது. பட் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. see can you see the energy here? இங்க இருக்கிற எனர்ஜி வந்துட்டு தெரியுதா? நீங்க உங்களோட வேல்யூ என்னன்னு இப்பதான் புரிய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல உட்கார போறீங்க. இருந்தா இரு, இல்லைன்னா போ அப்படின்ற ஒரு தாட் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ யூ காட் திஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல்ஸோடைய ஒரு சைன் இந்த டைம்ல வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் சைடே வந்துட்டு போதும், நீ சாக்ரிஃபைஸ் பண்ணது, உன் வாழ்க்கை போய் பாரு, உன் வாழ்க்கையில வந்துட்டு உனக்கு நீ யாரை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்ச அத்தனை விஷயங்கள் செய்யறியோ அவங்க தான் உனக்கான ஈவில் ஐ ஸ்ப்ரெட்டே பண்றாங்க. உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட்டுட்டு தேவையில்லாதவங்களை பிடிச்சிட்டு இருக்கிற நீ அவங்களுக்கு நல்லது செய்யற பதிலுக்கு அவங்க உனக்கு வந்துட்டு ஈவில் ஐ நெகட்டிவிட்டி மட்டும்தான் கொடுக்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு அவேக்கனிங் மூமெண்ட் உனக்கு. ஸோ இந்த ஒரு ட்ராப்ல சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ பறக்க வேண்டிய ஒரு பர்சன், ஜஸ்ட் லைக் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்க்கிள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நீ தான் தேவையில்லாத விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்க. இட்ஸ் அ டைம், இட் இஸ் அ டைம். அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு விட்டுரு. ஸோ பைல் நம்பர் 3, திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், கிளீன் அண்ட் கிளியரா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டிவைன் கொடுக்கக்கூடிய சயின்ஸ், டிவைன் கொடுக்குற மெசேஜ் இது. ஆனா அது முடிவெடுத்து மாறணும் நினைக்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க இந்த சூழ்நிலைகள் அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வர இந்த சூழ்நிலைகளை மாத்துறதா இல்ல அப்படியே இருக்கிறதாங்கிறது அது உங்களோட டெசிஷன். இல்ல வாய்ப்புகள் வந்து நீங்க முயற்சிகள் எடுக்காம மாத்தாம இருந்துட்டு மறுபடியும் லைஃப் இப்படியே போகுதுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பாவீங்க, ரைட்? ஏன்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் ஃபைனலி உங்களோடது. ஸோ பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரூ லவ் இல்லைன்னா வந்துட்டு ஹோப் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. நன்றி.